ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கலர் பேப்பரை வச்சு ஒரு குட்டியாக அழகாக கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிப் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. அதில் ஒரு எண்டில் கம் போட்டுட்டு அதை நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அதை அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு எண்டில் வந்து அந்த இதையும் சேர்த்து ஒட்டிக்கோங்க. ஸோ ஒட்டிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா ஒட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கப்புறமேட்டு அதை வந்து சென்டராக வச்சு மேலேயும் கீழே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா லைன் மார்க் வர மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த க்ளோஸ்டு பார்ட் சைடில் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சின்னதாக ஒரு இது மட்டும் எடுத்து அதை வந்து நல்லா லைன் மார்க் வர மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே ஆப்போசிட் சைட்லேயும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த லைன் மார்க் தெரிஞ்சோடனே அதை பின்னாடி திருப்பி அதே லைன் மார்க்கில் நம்ம இன்னொரு சைடு ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஸோ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து 3 லைன் மார்க்ஸ் வந்து தெரியும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்க லைன் மார்க்கை டவுனாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ சைட்லேயும் இந்த சைட்லேயும் இருக்கிறத வந்து எடுத்து விட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அதே மாதிரியே இந்த சைடும் பண்ணிக்கோங்க. இந்த கிராஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டேஸ்க்கு, யாருக்காச்சும் நியூ இயர் விஷ் பண்ணணும்னா அவங்களுக்கு அந்த மாதிரி சாக்லேட்ஸ் வச்சு எல்லாம் கொடுக்கலாம். ஸோ அழகாக குட்டியாக நம்ம பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு ஒரு சைடில் வந்து கம் போட்டுட்டு அதை நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க. ஸோ ஒட்டினதுக்கப்புறமேட்டு அது மேலே நீங்கள் அழகாக ஸ்மைலி ஃபேஸ் ஏதாச்சும் வரைஞ்சிக்கலாம். ஸோ இது கொடுத்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நியூ இயர் விஷலாம் எழுதி கொடுக்கலாம். அப்புறமேட்டு ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டேஸ்க்கு இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா ரொம்பவே அழகாக நல்லா க்யூட்டாக இருக்கும். ஸோ சும்மா நீங்கள் வந்து பேப்பரில் எழுதி கொடுக்காம இந்த மாதிரி நீங்கள் உள்ளார வச்சு கொடுத்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ வரைஞ்சதுக்கப்புறமேட்டு அதை ஓப்பன் பண்ணி உள்ளார ஒரு ஃபிங்கர் மட்டும் விட்டு அதை வந்து இப்படி எடுத்து விடுங்க. ஸோ 2 சைடுமே அது மாதிரி நீங்கள் எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டோன்னே உங்களுக்கு வந்து ஒரு பேக்கெட் மாதிரி கிடைக்கும். ஸோ இது கூட நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். இதை நீங்கள் பெரிய சைஸில் கூட பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி சாக்லேட்ஸ், டாய்ஸ், அப்புறம் வந்து நியூ இயர் வரனால ஹாப்பி நியூ இயர்னு சொல்லி இதில் வந்து நான் எழுத போகிறேன் ஒரு ஸ்ட்ரிப் ஆஃப் பேப்பரில். நீங்கள் வந்து பர்த்டே விஷஸ் கூட எழுதி கூட கொடுக்கலாம். ஸோ அதை வந்து அழகாக ஃபோல்ட் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் வந்து போட்டுடலாம். அப்புறம் கொஞ்சோண்டு ஸ்டார்ஸ் அந்த மாதிரி கிளிட்டர்லாம் கூட போட்டிங்கன்னா பிரிக்கும் போது நல்லா அழகாக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் ஹேண்ட்பேக்கில் கூட ஏதாச்சும் வச்சு கூட சின்ன சின்ன ஐட்டம்ஸ் கூட வச்சு கூட எடுத்துகிட்டு போகலாம். நான் கொஞ்சம் ஸ்டார்ஸ் சின்னதாக கொட்டுறேன். நீங்கள் கிளிட்டர்ஸ் கூட கொட்டிக்கலாம். அப்புறமேட்டு அந்த டாப் சைடை இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். கம் போட்டுக்கோங்க. அதை நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு கீழே இருக்க மாதிரியே அந்த இதை திரும்ப ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடுங்க.
ஸோ ஒட்டினோடனே உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறமேட்டு கீழே வந்து பிளாஸ்டிக் பேப்பர்ஸ்லாம் இருக்க மாதிரி அழகாக ஜிக்ஸாக்காக கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதாக ட்ரையாங்கிள் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பிரிக்க வந்து உங்களுக்கு வந்து அழகாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் 2 சைடுமே கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நீங்கள் நிறைய கலர்ஸாக கூட பண்ணிக்கலாம். நிறைய இமேஜஸ் கூட அது மேலே டிஃப்ரெண்ட்டாக வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து இது வந்து நம்ம இப்போ பண்ணதை வந்து பிரிக்கலாம். ஸோ அவ்வளோதான், அழகாக ஈஸியாக நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி இதெல்லாம் பண்ணியாச்சு. இது மாதிரி நீங்கள் நிறையா வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.